தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்வதற்காக புறநகர் ரயில் மூலம் சென்னை சென்ட்ரல், எழும்பூர் செல்ல வந்தவர்களால் தாம்பரத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீதிடம் கேட்கலாம். நவீத், இப்போ கூட்டம் அதிக அளவில் இருக்கு அப்படின்னு பார்க்க முடிகிறது. போதுமான இந்த ட்ரெயின் சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்கா? இது குறித்த விவரம் என்ன? காயத்ரி, தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து ஏராளமான மக்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக முக்கிய ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக சென்னை சென்ட்ரல், சென்னை எக்மோர், தாம்பரம் ரயில் நிலையங்களில் அதிக அளவு பயணிகள் கூட்டம் காணப்படுகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக தாம்பரம் ரயில் நிலையத்தை பொறுத்தவரையில 60 ரயில்வே போலீசார் மற்றும் சிவில் டிஃபென்ஸ் ஆஃப் ரயில்வே சார்பில் 20 போலீஸ், அதே போல அரசு ரயில்வே காவல்படை சார்பில் 40 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தாம்பரம் இந்த தகவலை தாம்பரம் போலீசார் தற்போது நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தாம்பரம் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை தீபாவளி பண்டிகைக்காக 2 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. இதன் காரணமாக சென்னையிலிருந்து தாம்பரம் வரக்கூடிய பயணிகள் கூட்டமும், அதே போல தாம்பரத்திலிருந்து சென்னை எக்மோர் செல்லக்கூடிய பயணிகள் கூட்டமும் தற்போது அதிகரித்திருக்கிறது. இந்த கூட்டம் அதிகரிப்பின் காரணமாக சென்னை மின்சார, அதாவது தாம்பரத்திலிருந்து எக்மோர் செல்லக்கூடிய அந்த மின்சார ரயில்களிலும் கூட்டம் என்பது தற்போது அதிகரித்திருக்கிறது. தற்போது நிலவரப்படி தாம்பரத்திலிருந்து, அதே போல சென்னை புறநகர் பகுதியிலிருந்து ஏராளமான மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு செல்வதன் காரணமாக தாம்பரம், அதே போல கிளாம்பாக்கம் உட்பட பல்வேறு இந்த போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த போக்குவரத்து நிலையங்கள் அனைத்திலும் கூட்டம் என்பது தற்போது துவங்கியிருக்கிறது. இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கு சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய மக்களால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் தற்போது கூட்டம் என்பது அதிகரிக்க துவங்கியிருக்கிறது. காயத்ரி, நன்றி நவீத் விவரங்களுக்காக.